குஜராத் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சுல 31st மேட்ச், அதாவது பஞ்சாப் கிங்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும். ஸோ ஒரு அப்சல்யூட் சினிமா மேட்ச் தான் இன்னைக்கு. லோ டிஃபெண்டிங் ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணி மஜாவா வந்து ஆடுறாங்களே சொல்லலாம். ஸோ நம்ம எக்ஸ் கேப்டன் வந்து எக்ஸ் டீம் வந்து பொட்டலம் கட்டிடுறாரு. ஸோ அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஹாரிஸ் கிட்ட வந்து கேட்போம். ஹாரிஸ், உன்னோட சம்மரி, பெஸ்ட் பிளேயர் அண்ட் பிளேயர்ஸ் டு டெஸ்ட்ராய்ல வந்து யாரெல்லாம் சொல்லுவ? உன்னோட கருத்து எடுத்துக்கோ, சொல்லு. ஓகே, ஹாய் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். கொளுத்து கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டாங்க. ஸோ ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கான ஒரு ஆட்டம்னே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் சைடு தான் பயங்கரமா போச்சு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 ஓவர் வந்து பஞ்சாப் வந்து ஒரு நல்ல ஸ்கோர்ல தான் இருந்தாங்க பவர் பிளேல. ஸோ அங்க ஆரம்பிச்சது விக்கெட் போக கண்டினியூஸா விட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களால கண்ட்ரோலே இல்லை. ஸோ வர 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 பேட்ஸ்மேனால ஆட முடியல. ஃபுல் விக்கெட்டை எடுத்துட்டாங்க 111 ரன்னுக்கு. ஸோ ஸ்ரேஸ் ஐயர் டக்ல போனதுதான் அவர் கேப்டன் ஆடி இருக்கலாம். பட் அவர் அந்த அவுட்ல இருந்தே அப்படியே வரிசையா அவர் கூடயே போயிட்டாங்க. ஸோ நல்லாவும் போட்டிருந்தாங்க கேகேஆர் பவுலர்ஸ். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் கேகேஆர் ஈஸி வின்னு. ஸோ வியூவர்ஸ் எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு நானும் அப்படிதான் பார்த்தேன். பட் நடந்த ஒரு விஷயம் அங்க வேற ஒரு விஷயம். பஞ்சாப்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 3 ஹெவி வெயிட் பவர் பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. யார் அப்படின்னா, மார்க்கோ யான்சன், மேக்ஸ்வெல், சஹல். இவங்க 3 ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த கேகேஆர பொட்டலம் கட்டிட்டாங்க. நீங்க என்னடா என்ன பொட்டலம் கட்டுறது, திருப்பி நான் உங்களை கட்டுறேன்டான்ற லெவலுக்கு போட்டாங்க. சஹல்லாம் 4 விக்கெட் தொடவே முடியல, அவர் பால் ஆடவே முடியல. ஸோ என்னோட பெஸ்ட் பிக் இன்னைக்கு மேட்ச்ல இவங்க 3 பேர் தான் அப்படின்னா வந்து மேக்ஸ்வெல் நான் சொல்லுவேன். ஏன்னா 2 ஓவர் போட்டு அவர் விக்கெட் அவர் ப்ரெஷர் கொடுத்தாரு. நான் ப்ரெஷர் கொடுப்பேன்டா லாஸ்ட் மினிட் வரைக்கும் சொல்லி அவர் ப்ரெஷர் போட்டாரு. மார்க் ஜான்சன் எக்ஸ்ட்ரானரி பவுலிங், சஹல் மேட்ச் வின்னிங் அவர் கேம். ஸோ சஹல் வந்து ஒரு பெஸ்ட் பிளேயரா இன்னைக்கு இருந்திருக்காரு. மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த 3 பிளேயர் தான் என்னோட பெஸ்ட்னு சொல்லுவேன். ஒஸ்ட் பிளேயர் அப்படின்றது வந்து எல்லாருமே இன்னைக்கு பேட்டிங் சொதப்பல் சொதப்பல் சொதப்பல். பட் அதுல 2 இது வந்து நமன்தீப் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இங்க வெங்கடேஷ் ஐயர் சொல்லுவேன். ஏன் வெங்கடேஷ் ஐயர்னா, விக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல வந்து ஸ்வீப் ஷாட் ஆடுறாரு ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா. சோ அது கம்ப்ளீட்டா வந்து அது எந்த ஒரு இதுல ஆடுறாருன்னு தெரியல. ஏன்னா பயங்கரமா விக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு, அவர் வந்து ஆடுறாரு, இன்க்ளூசிங் ஆப்போசிட்ல இருக்காரு. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் இல்ல, அதெல்லாம் யோசிக்காம இத்தனைக்கு ஒரு வைஸ் கேப்டனு. ஸோ அது எதுவுமே யோசிக்கல, நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெத்தாஜிக்கான ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவங்க டீமே பொட்டலம் கட்டி ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய 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 ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சேஸ் கேப்டன்சிக்கு. பயங்கரமா கொடுத்து ப்ரெஷரை போட்டு அவனுங்களை ஒழிச்சு கட்டிட்டாரு. பொட்டலம் கட்டி 95க்கு ஆல் அவுட் ஆகுங்கடா அப்படின்னு ஆயிட்டாரு. ரசலும் லாஸ்ட்ல ட்ரை பண்ணிருக்கலாம், பட் அவருக்குமே ப்ரெஷர் ஒன் சைடு, அவரால் எதுவுமே பண்ண முடியல. இந்த சைடு அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுதான் பவுலர்ஸ்க்கான கேம். பவுலர்ஸ் இந்த சைடு பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க. பட் இதை தாண்டி இந்த 3 பேர் கலக்குனனால பஞ்சாப் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த வின். ஆக்சுவலா சூப்பர் வின் அது. ஓகே, அருமையா அருமையா சொன்ன ஹாரிஸ். நம்ம இப்ப ஆதி கிட்ட கேட்போம். ஆதி என்ன சொல்றாரு? ஆதி சொல்லுங்க. இந்த சீசன்லயே பெஸ்ட் மேட்ச் இதுதான். கன்ஃபார்மா இந்த மேட்ச் தான். ஏன்னா ஓகே. இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இது ஃபுல்லாவே பேட்ரஸ் ஒரு கேமா தான் இருக்கும். இந்த சீசன் ஃபுல்லாவே 200 அப்படி தான் போவோம், அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஃபேன்ஸும் சரி, எக்ஸ்பர்ட்ஸ் சரி, எல்லாருமே அப்படி நினைச்சிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கேம் வந்திருக்கு. இந்த மாதிரி கேம் தான் எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. த லோவஸ்ட் டிஃபெண்டட் ஸ்கோர் இந்த ஹிஸ்ட்ரி. சரியான ரெக்கார்டு இது. ஸோ இன்னைக்கு என்டையர் டீம் எஃபர்ட் தான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 110 ஸ்கோரை வந்து ஆக்சுவலா இந்த பிட்ச்ல வந்து சேஸ் பண்ணலாம். ஒரு நார்மலா லைக் என்ன சொல்றது, கான்சென்ட்ரேட் ஃபுல்லா பேட்டிங் ஆடினா கண்டிப்பா சேஸ் பண்ணலாம். பட் ஒரு டிஃபெண்ட் பண்ற டீம் வந்து கண்டிப்பா அந்த ப்ரெஷர் இருந்திருக்கும். அந்த ப்ரெஷர் எதுவுமே இன்னைக்கு காட்டல பஞ்சாப் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தாங்க, அது எந்த சான்ஸும் ஓடல. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மேட்ச்ல வந்து முக்கியமான விஷயம் வந்து பவுலிங் தவிர ஃபீல்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்டேடியம்ல வந்து லைட் லைட் என்ன சொல்றது, மேலே போற கேட்ச் வந்து ஈஸியாக பிடிக்க முடியாது, அப்படிதான் இருந்துச்சு. நான் ஆனால் இன்னைக்கு நிறைய கேட்ச் பிடிச்சாங்க. ஒரு கேட்ச் வந்து பவுண்டரியில பிடிச்சாங்க, பஞ்சாப் கிங்ஸ்லேயே ஒரு பையன் பிடிச்சா, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த அலர்ட்னஸ்ஸு,
அந்த ஃபுல் எனர்ஜியை கொடுத்தாங்க. அதனால தான் வந்து அவங்களால விக்கெட்ஸை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ ஓவராலாக அந்த கேப்டன்சியே பயங்கரம் ஸ்ரேயஸ் ஐயர்து. மற்றபடி சொல்லணும்னா எனக்கு ஸ்டார் பிளேயர்னு சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் சஹால் தான். வந்த உடனே விக்கெட் எடுத்துட்டே இருந்தார், செம போலிங்கு. அஃப்கோர்ஸ் அந்த கேகேஆர் சைட்லையும் போட்டாங்க, வருண் சக்கரவர்த்தியும் சரி, நரேனும் சரி, அந்த டேண்டம்ல போட்டு போட்டு சரியான ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஹஸ்பிட் ஓப்பனிங் ராணாவும் அவர்தான் ஆமா, போட்டு வந்தாரு. ஓப்பனர்ஸ்க்கு அப்புறம் யாரையும் அடிக்க விடல, அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க, ஸ்டோக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி கூட சொன்னார், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சோடனே கேட்டாங்க, டஃப் விக்கெட்டா, கஷ்டமா இருக்குமா பேட்டிங்க்கு. இல்ல இல்ல, அவர் சொன்னது என்னன்னா, இல்ல இல்ல ஈஸி பிச் தான் அப்படின்னு தான் சொன்னாரு. பட் நடந்தது ஆப்போசிட்டா நடந்துச்சு இன்னைக்கு. அங்க சுருண்டுட்டாங்க. சீன் இன்னும் முடியல, சீனு முடியலன்னு சொல்லிட்டு மேட்ச் வந்து வச்சாரு. இருங்க பாய். ஸ்ரேயஸ் ரிவெஞ்ச் போல, ஆக்ஷன்ல என்ன விட்டீங்களடா, இருங்கடா நான் வரேன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாரு. ருக்கோ ஜாரே ருக்கோ அப்படின்ற லெவலுக்கு இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க, இந்தா வரேன் நாங்க அப்படின்ற மாதிரி பஞ்சாப் இன்னைக்கு ஆடினாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல்டு பிரீத்தி பிளேஸ்மெண்ட்டும் சரி. சிந்தாலாம் வந்து ஒரே குதூகலம், வெளியே ஆமா, இருந்து ஒரே சீரப் அந்த ஓனர். இட் இஸ் என்னது ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, அவரோட கேப்டன்சியும் சரி, பவுலிங் சேஞ்சஸும் சரி, எல்லாமே பக்காவா இருந்துச்சு இன்னைக்கு. பிளஸ் ரொம்ப இதா இருந்தார் இன்னைக்கு, ஃபுல்லா அக்ரெசிவா இருந்தாரு, ரிக்கி பாயிண்டிங் வெளியே இருந்து. ஸோ பயங்கரமா ஆமா, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ஃபயரா இருந்தாரு. இல்ல அது அவங்க புரிஞ்சுட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் எடுத்தா கூட அந்த அடுத்த 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி ம். நிறைய வாட்டி நடந்திருக்கு, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இந்த மாதிரி லோ ஸ்கோரிங்ல ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் எடுத்துருவாங்க டீம், ஆனா அப்புறமா ஆமா. அந்த பேட்ஸ்மேன் விட்டுட்டு அவங்க ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் அப்படிதான் நினைச்சேன், எப்படியும் அடிச்சிருவானுங்க மேட்ச்னு. ஆனா விடவே இல்லை, டிக்கெட் எடுத்துட்டே இருந்தாங்க. ரஹானேவும் ரகுவன்சி ரகுவன்சி. கொஞ்சம் ரன் ரகுவன்சி. அடிச்சாங்க. நான் அவங்க அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன், 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துடும் நினைச்சேன். வந்தோடனே ஈஸியா முடிஞ்சிடும், வரவன் விளையாடுத்து போறான்னு பார்த்தா உள்ள அப்பயும் அட்டாக் பண்ணாங்க. சரியான பவுலிங், மாத்தி மாத்தி வந்துனே இருந்தாங்க. மேக்ஸ்வெல், மார்க்கோ ஜான்சனு, சால் வந்துனே இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் விக்கெட் தான், பட் அதுலயும் மார்க்கோ ஜான்சன் சூப்பரா போட்டார், ஒரு பேஸ் பவுலரா. ஸோ அதுதான். அஸ்டிப்பும் நல்லா போட்டிருந்தாரு, விக்கெட்ஸ் ஆமா. கிடைக்கல பட் ஒரு விக்கெட் எடுத்தாரு லாஸ்ட்ல, நல்லா போட்டாரு. ஸோ ஓவராலா ஸ்டார்னு சொல்லலாம், எல்லாருமே தான் சொல்லுவேன் நான். ஒருத்தர் சால் எக்ஸ்ட்ரானே பெர்ஃபார்மன்ஸ், பட் கூடயும் சப்போர்ட் பண்ணாங்களே, அதனால எல்லாரையும் சொல்லலாம். ஒர்ஸ்ட் பிளேயர் தான் எனக்கு சொல்லணும் அவ்வளோ சொல்லவும் இல்லை, ஏன்னா பேட்டிங் 2 சைடு ஃபெயிலியர் தான். பட் இன்னைக்கு பவுலர்ஸ் கேம், ஸோ இன்னைக்கு பவுலர்ஸ் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அருமையா சொன்னேன். ஸோ என்னோட சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வந்து பிகினிங் ஸ்டார்டிங் வந்து சூப்பரா இருந்தது, 2 ஓப்பனர்ஸுமே சூப்பரா கொண்டு போனாங்க. பட் அதுக்கப்புறம் விக்கெட் விழ 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 எல்லாமே வந்து வாழை பிடிச்சிட்டு பட்டு பட்டு பட்டுன்னு போயிட்டாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். ஆனா அங்க வந்து வதேரா வந்து ஒரு நல்ல 2 4 அடிச்சாரு, நல்ல மிடில் ஆஃப் த பேட்ல மாட்டிட்டு இருக்கிறப்ப தேவையில்லாத ஒரு ஷாட் இந்த இடத்துல. அது வந்து எனக்கு பெரிய மைனஸா நான் பார்த்தேன், ஏன்னா அங்க ஆல்ரெடி விக்கெட் காலி. அந்த டைம் வந்து நீ கீழே கிரவுண்ட் ஷாட் அடிச்சிருக்கலாம், அந்த ஷார்ட் பீச் பால் எதுக்கு நீ தூக்கி கையில கொடுத்த அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் சஷாந்த் சிங் அவர் பொறுமையா தான் ஆடிட்டு இருந்தாரு, 18 ரன், அதுவுமே ஒரு ப்ராஃபிட் இந்த இந்த லோ ஸ்கோரிங்க்கு. இல்லைன்னா மேபி இன்னமும் கம்மியா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. பட் ஆனா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் இவங்க 2 பேரும் மிடில் ஓவர்ஸ் போட்டாங்கனாலே நாங்க நிறுத்துறோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க எல்லா மேட்சுமே. இந்த மேட்சுமே இல்ல, எல்லா மேட்சுமே வந்து சூப்பரா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் பயங்கரமா போட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே 111 என்னடா ஸ்கோர் இது, பஞ்சாப்ல நடக்குது, 200 பிளஸ் அடிக்கணும், 111 ஸ்கோர்லாம் வந்து ஒரு 10 ஓவர்ல மேட்ச் முடிச்சு சீக்கிரம் போடுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் இருடா வெயிட் பண்றா, மேட்ச் இன்னும் முடியலடா, வெயிட் பண்ணி உட்காந்து பாடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கோ அவங்க டீம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ சேம் ஸ்டார்டிங் 2 விக்கெட் போயிடுச்சு, ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா சூப்பரான இன்னிங்ஸ் சொல்றேன், ரஹானேவா இருக்கட்டும், அந்த ரகுவன்சியா இருக்கட்டும். ரஹானே ஷாட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருந்தது, கிளீனா இருந்தது. ஸ்ட்ரைட்ல அடிச்ச ஷாட், சிக்ஸா இருக்கட்டும், லெக்ல எல்லா ஷாட்டுமே வந்து பயங்கரமா ஆனாரு. போச்சுடா போடா, மேட்ச் திருப்பி ஒன் சைடு தாண்டா அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். அண்ட் அவங்க விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் வந்து திருப்பியும் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சாங்க. என்னன்னா அவங்க 2 பேருமே நோட்டீஸ் பண்ணியா, அவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் மேட்ச் வந்து ஒன் சைடா தான் போச்சு. அந்த விக்கெட் போனதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தவன் அவங்க டீம்ல இருந்து ஒரு, நீ பால் வேஸ்ட் பண்ணாலும் வேஸ்ட் பண்ணு பிரச்சனை இல்ல, ஒரு சிம்பிள் தாட், ஸ்ட்ரோக் வச்சு 20 ஓவர்ஸ் வரைக்கும் நம்ம புல் பண்ணாலே மேட்ச் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாம வரவும் போறவங்களாம் வந்து கண்ணாப்பினாலும் ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆகணும். ஸோ நீ எல்லாரும் சொல்றதுதான் ஹரி, சிஎஸ்கே ஆக முடியாது சஞ்சய்.
வெங்கடேஷ் ஐயர் வந்து அந்த ஸ்வீப் ஷாட் போயே தேவையில்ல, ஸ்பின்ன ஸ்ட்ரைட் பேட் ஆடணும் நீங்க. அங்க போயிட்டு இவரு இன்னும் 2 ரன் தான் அடிக்கிற மாதிரி வின் பண்ற மாதிரி ஒரு ஸ்வீப் ஷாட் ஆடுற. ஸோ அங்கேயே வந்து ஒரு வைஸ் கேப்டனா அவர் தோத்துட்டாரு, அதுதான் சொல்லணும். ஸோ அவர் மட்டும் இல்ல, அங்க வந்து எல்லாருமே நான் சொல்லுவேன். ரிங்கு சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 9 பால் 2 ரன் பிரச்சனை இல்லை, நீ டாட் வை, நீ ஸ்டே பண்ணா போதுமே கிரீஸ்ல, அதுதானே கேக்குறோம். ஸோ அது ஒன்னு மைனஸா பாக்குறேன். ஆண்ட்ரி ரசல் என்னன்னா அங்க 4 விக்கெட் எடுத்திருக்கான் இவன் செஹாலு. ஆனா ஓவர் வந்து 2 6 ஒரு 4 போலந்தாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஓவர். அவ்வளவு ஆமா மிடிலிங் பண்ணிட்டு இருக்க நீ, எப்படி நீ வந்து அடுத்த ஓவர் வந்து இன்சைட் ஜாய் அவுட் ஆகுற? அது ஒரு ஏன்னா நீ ஒரு பினிஷரா வந்து மேட்சை முடிக்கணும், அதுதான் உன்னோட இது. நீ அங்க வந்து விட்டு போறது அது பெரிய ஃபால்ட்டா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீ ஸ்பின்னர் பிட்ச்ல நீ ஸ்பின் அட்டாக் பண்ணிட்ட. ஸோ பேஸ் வந்து ஈஸியா அடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். டைமிங் பண்ணாலே போயிருக்கும். அவர் மேல என்னதான் ப்ரெஷரா இருந்தாலும் முடிக்கணும், ஒரு ஆஸ் எ பினிஷர்னா நீங்க முடிச்சுதான் ஆகணும், அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க பவுலிங் வர்றப்போ சஹால் வந்து 4 விக்கெட்ஸ், ஹேட்ஸ் ஆஃப், பெரிய விஷயம். அண்ட் நான் வந்து இவரை சொல்லுவேன், ஹர்ஷிப்தீப் சிங். ஏன்னா பாத்தீங்கன்னா 3வது ஓவர் வந்து மெய்டன் விக்கெட். அந்த ஃபீல்ட் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு எப்படி பேட்ச் செட் பண்ணுவாங்க ஃபீல்டு, அந்த மாதிரி க்ளோஸ்ல எல்லாரையும் வச்சு பயங்கரமா ஃபீல்ட் செட்டப் பண்ணி ஷார்ட் பிச் பால் போட்டு எட்ஜ் அதாவது ரெட் பால் கூட இல்லை, அது ஒயிட் பால், டெத் ஓவர் 10 ஓவர் முடிஞ்சு ஷைனும் பால் போயிருக்கும், ஓரளவு தான் ஷைன் இருக்கும். அதுல வந்து நீ வந்து டிப்பு வாங்கி அந்த டைம்ல நீ விக்கெட் எடுத்தது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய பாராட்டியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து என்னோட சம்மரி. அண்ட் மேக்ஸ்வெல் 2 overs 5 runs. ஸோ எல்லாமே வந்து ஒரு டீம் ஒர்க்கா, அதுதான் சொல்லணுமே. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு டீம் ஒர்க்கா, என்னடா நீ என்ன டீம் விட்டு வெளில தள்ளுற, ட்ரிபிள் 1 ஸ்கோர் தான் அடிச்சிருக்கோம், ஆனா அந்த ஸ்கோரையும் நாங்க டிஃபெண்ட் பண்ணி காட்டுறோம்டா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் டீம் வந்து அடிச்சு போட்டு பொட்டலாம் கத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட சம்மரியா நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏதாவது சொல்றது இருக்கா, இல்லைன்னா முடிச்சிடலாமா? ஆக்சுவலா ஓப்பனர்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேகேஆர் வந்து திரும்ப ஃபெயில்டு. டிகாக் வந்து அந்த ஷாட் வந்து ஹைலி ரிஸ்க் ஷாட் தான், அது எட்ஜாவும் தெரியும், ஹைட்டு போது தெரியும், அதையும் மீறி எடுத்தாரு. பட் அவர் நினைச்ச ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ டிகாக்கும் இன்னைக்கு ஃபெயில்டு. ஸோ ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். நரேன் வந்து இந்த இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேம்ல நரேன் வந்து ஓப்பனிங் அனுப்பணுமா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதா இருக்கு. ஏன்னா ஒரு விக்கெட் கண்டிப்பா போயிடும். ஸோ விக்கெட் போச்சுன்னா அவங்க தானே ஸ்ட்ரகிள் ஆவாங்க, அதை ஏன் யோசிக்கல அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு நல்ல ஆக்சுவலா கேம், ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நல்ல கேப்பபிலிட்டி. இல்ல ஹரிஸ், நீ போகும்போதே லோ ஸ்கோர்னு மைண்ட்ல இருக்கு. So அப்போ வந்து நீ தேவையில்ல ஷார்ட்ஸ் ஆட தேவையில்ல, ரொம்ப காமா நிறுத்தி ஆடலாம். So கிளியரா அங்க வந்து நீ விக்கெட் ஸ்டே பண்ணாலே போதும், மேட்ச் வின் கையில் எடுத்துடலாம். 20 overs நின்னாலே போதுங்கிற ஒரு மைண்ட் செட் யாருக்குமே இல்லையா டீம்ல, அப்படிதான் எனக்கு தோணுச்சே தவிர அது பட்டு பட்டுன்னு போச்சு, அதுதான் அது எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அப்சல்யூட் கிரிக்கெட் தான் இன்னைக்கு ஆடின கேம்ஸ் வந்து உண்மையா சொல்லி ஆகணும். ஸோ அதுதான், இதுதான் வந்து உண்மையான கேம். ஸோ இத்தனை நாளா நம்ம 200+, 200+ன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து காட்டாதுங்க, கண்ணாபின்னா சுத்தினாங்க. பட் இன்னைக்குதான் வந்து, இன்னைக்கு நீ ஆடுறது தான் இந்த பிச்சில் பேட்டிங், நீ எப்படி ஆடுறங்கிறது தான் ஒரு பெரிய பிளேயரோட மைண்ட் செட்டே. அங்க உன்னோட மைண்ட் செட்ல நீ எப்படி ஆடுறியோ அதுதான் மேட்ரு. ஸோ இன்னைக்கு வந்து அதுல எல்லாமே லாஸ். மேபி ஒரு 3 or 4 பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைனா இருப்பாங்க, ஏன்னா அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிச்சர்ஸ்லயும் ஆட கத்துக்கிட்டாரா நீ வந்து ஒரு நல்ல பிளேயருங்கிற அர்த்தமே நான் சொல்லுவேன். சும்மா போய் காட்டா மாதிரி எல்லா இதுலயும் சுத்திட்டு 200 அடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய இதுவே இல்லை. ஸோ 100+ங்கிறது ஒரு சிம்பிளான ஸ்கோரு. அங்க நீ வந்து என்ன சொல்றது, ஸ்கோர் நீ அடிக்கலன்னா கூட 20 overs கம்ப்ளீட் பண்ண முடியலையா ஒரு பேட்ஸ்மேனால, அதுதான் என்னோட கேள்வி. அண்டர் பிரஷர்ல எல்லாமே பிரஷர் ஆயிட்டாங்க மொத்த டீம். ஓகே, ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் போட்டு இந்த வீடியோ நம்ம முடிக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஐபிஎல் வீடியோஸ், ரிவ்யூஸ் அண்ட் ஃபன்னி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து ஒரு 4 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.